ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது. நீர் எங்களை எழுப்புகிறீர், காலைதோறும் எழுப்புகிறீர், காலைதோறும் விசாரிக்கிறீர், காலைதோறும் புதிய நன்மையினாலே எங்களை முடிசூட்டுகிறீர். நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறீர். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இதை விலக்கி காத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவனோடு இருந்து என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்களோடு கூட இருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல் உம்முடைய தடி மேலே தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படுத்து நித்திரை செய்த பொழுதும் தேவரீர் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், எழும்ப பண்ணுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பெற்றோர்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். மனைவி கணவனுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். இணைத்தவர், அழைத்தவர், நீர் உண்மையுள்ளவராக இருந்து நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எகவா ஈரே, எகவா ரஃபா, எகவா ஷாலும், எகவா ரொஃபேக்காவாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறீர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர், என் பலவீனங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களை பலன் சுகத்தோடு எழுப்பி உங்களை காணும்படிய கிருபை தந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான நாளாக அமையும். இந்த நாளிலும் மகிமைப்படுத்த சில காரியங்கள் நடைபெறவும் உம்முடைய சமூகத்திலே இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, என் காயம் பார்த்திடு என்றீர், உங்காயம் மாறிடும் என்றீர், என் காயம் பார்த்திடு என்றீர், உங்காயம் மாறிடும் நன்றீர், நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர்,
நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கைகளை உயர்த்தி ரெவிதிமிலே மோசே நின்றது போல ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும், கைகள் சலித்து போக மட்டும் மனதிலே ஒரே வேண்டுதல், ஆண்டவரே இந்த வியாதியை என்னை விட்டு நீங்கணும், பிள்ளைகள் வியாதி இப்பொழுதே குணமடையணும், எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த நொடி பொழுதிலே வரணும், என் கடன்கள் அடைக்கப்படணும், வாசல்கள் திறக்கப்படணும், சத்துரு உட்புகுதலோ குடியோடி போகுதலோ இருக்கக்கூடாது, சங்கார தூதன் வழி விலகி வேகமாய் வெளியே போக வேண்டும், இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்பட வேண்டும், நாங்கள் முத்துரைக்கப்பட வேண்டும், எங்கள் குடும்பம் இணைக்கப்பட வேண்டும், திருமணம் நடந்தே ஆகணும், பிள்ளை பேரு உண்டாக வேண்டும், எல்லா கட்டுகளும் எல்லா பலவீனங்களும் எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே குணமடையணும். நல்ல கைகளை உயர்த்தி, கைகள் சலித்து போகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுத்து போகிறார், கொடுக்க போகிறார், கொடுத்து விட்டார் என்று நம்பிக்கையோட கூட ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. யெகோவா நிசி, நீரே வெற்றி கொடி ஏற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எங்கள் கர்த்தரால் வந்தது, ஜெயம் எங்கள் கர்த்தரால் வந்தது. யெகோவா நிசி, தோல்வி இல்லை எங்களுக்கு, வேதனை இல்லை எங்களுக்கு, பலவீனம் இல்லை எங்களுக்கு. எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். எலும்புகளிலே நரம்புகளிலே தலை பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி, நரம்புகளிலே இறங்கி, ஸ்பைன்ல இறங்கி, சர்விட்டிக்கல் இறங்கி, எலும்புகளில் இறங்கி, எல்லா ஜீரண உறுப்புகளில் இறங்கி, ஏன் கிட்னியில, இருதயத்தில், எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மிராக்கிள் வொர்க்கிங் காட் ஆண்டவரே. எல்லா மருத்துவருக்கும் மேலான மருத்துவர், பரம வைத்தியர், என் குடும்ப வைத்தியர் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்தில் நாம இந்த பர்த்திமேயு என்ற குருடனை குறித்து நாம வாசித்தோம், தியானித்தோம். கர்த்தர் பல காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார், இன்னும் தெளிவுபடுத்துவார். இன்றைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியாக மார்க்குவில் இருக்கிற 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து மார்க்கு 8ஆம் அதிகாரம், பின் கையை வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பென்சில் கையில் வைத்துக் கொள்ளுங்க, கலர் பென்சில்ஸ் மார்க்கர்ஸ் வைத்துக் கொள்ளுங்க. பின்பு 22ஆம் வசனம், பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள்.
பிரியமானவர்களே, இந்த முதல் வசனத்திலே வேண்டுதல் என்ற வார்த்தையின் அழுத்தம் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. அதிகாலையிலே தேடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். அவர் கடைசி விருப்பம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது மரிக்கும் முன்பு கடைசி விருப்பம் அது உங்களுக்கும் எனக்கும் பற்றி எறிய வேண்டும். எனக்காக 1 மணி நேரம் நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுமா? நேற்று பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்துல கேட்டா, நீ விரும்புகிறது என்ன என்று கேட்டார். நாமும் பல விருப்பங்களை ஆண்டவத்தில் சொன்னோம். சிலர் நம்பிக்கை இல்லாமல் சொல்லியிருப்பீங்க, சிலர் நம்பி சொல்லியிருப்பீங்க, சிலர் ஓயோ வருமோ வராதோ என்ற ஒரு கேள்வியோடு சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கடைசி ஆசை, அவர் இறக்க முன்பு கடைசி ஆசை என்ன ஆசைனா, விழித்திருந்து ஜெபிக்க வேணும்னு ஆசை. கொஞ்சம் பேர் தான் நாம் அந்த காலையில் அதிகாலை ஜெபத்தில் நாம் கலந்து கொள்கிறோம், இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் இரவு ஜெபத்தில் நாம் கலந்து கொள்கிறோம். சில நேரங்களில் 12 மணி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நான் என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடித்த சில காரியங்கள், அதாவது இக்கட்டு நாளில் அல்லது என் வேண்டுதல்களுக்கு தாமதம் ஆகிற சமயத்தில் அல்லது எனக்கு உடனடியாக பதில் வரணும் என்ற நேரங்களிலெல்லாம் வேண்டுதலை அதிகப்படுத்துவேன். அப்பொழுதெல்லாம் மணிக்கணக்கா வேதத்தில் 7 முறை வேண்டினாங்க அப்படின்னு நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் தானியேல் 3 முறை முன் செய்து வந்தது போல என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தரின் உபவாசம் வாசிக்கிறோம். தானியேலின் 21 நாட்கள் உபவாசம் வாசிக்கிறோம். 40 நாட்கள் பல முறை மோசேயிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எலியா போன்றவர்கள் உபவாசித்ததை நம்ம வாசிக்கிறோம். அநேகர் உபவாசம் இருந்த யோசுபாத்தின் உபவாச ஜெபத்தை நம்மால மறக்க முடியாது. இப்படி பலருடைய உபவாச வேண்டுதலுக்கெல்லாம் கர்த்தர் செவிசாய்த்து அற்புதத்தை செய்தது மாத்திரமல்ல, தலைமுறைக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற என் அன்பராக ஆண்டவராக இருந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய ஜெபங்க வேண்டுதல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஏதோ கடமைக்காக 1 நிமிடம் 2 நிமிடம் என்றிராதபடி எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். இங்கு வேண்டிக் கொண்டார் என்ற வார்த்தை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டேன். அவரிடத்துல கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். நிறைய பேர் அப்படி எவீரு வேண்டிக் கொண்டான், 100 கதிபதி வேண்டிக் கொண்டான் என்று பலர் வேண்டிக் கொண்டதை நம்மாலே திருமறையிலே பார்க்க முடிகிறது. 23ஆம் வசனம், அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் என்று ஆரம்பிக்கிறது. கூட்டமா வராங்க. கூட்டமா வருகிற சமயத்துல இயேசு கிறிஸ்து அந்த குருடனை மாத்திரம் கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய், இதுல என்ன ஆழம், என்ன ஆவிக்குரிய சிந்தனை, என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதம் வேணும்னா நம்ம இந்த கார்ப்பரேட் வர்ஷிப் சொல்லுவோம்ல, சபையிலே ஜெபிக்கிறதும் குடும்பமா ஜெபிக்கிறதும்
என்று பலவிதமான வர்ஷிப்ஸ் ப்ரேயர்ஸ் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே முக்கியப்படுத்துகிற ஒரு ஜெபம் அல்லது ஒரு முறை என்னன்னா, லெட் பை ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோடு தனிமையிலே இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். எப்பயாவது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இயேசு உங்கள் கரத்தை பிடிச்சு தனிமையே கொண்டு போய் உங்களோடு கூட பேசுகிற அனுபவம், அல்லது நாம இயேசுவோடு கூட தனிமையிலே பேசுகிற அனுபவம் நம் வாழ்க்கையில் என்னைக்காவது வந்திருக்கா? நான் பல முறை காரில் போகும்போதெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பேன். நிறைய கான்வர்சேஷன், நிறைய டயலாக்ஸு அவரோடு நான் பேசுவேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அவரோடு கூட பேசுகிற அந்த வழக்கம் எனக்கு இருக்கிறது. நிறைய முரண்பாடுகளெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். தனியே கொண்டு போய், இதுதான் ஆங்கிலத்தில் that blind man was led by Jesus Christ. நம்ம இயேசுவினாலே நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? ஒரு பாயிண்ட் நீங்கள் பிரசங்கம் பண்ணனா நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது prayer first. ரெண்டாவது are we led by Jesus Christ? இயேசுவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? led by Jesus Christ. The blind man was led by Jesus Christ. எல்லாரையும் ஒதுக்கிட்டு தனியே அவனை கொண்டு போய், இதுதாங்க ஆச்சரியம். நம்மளுக்கு அற்புதம் வேணும்னா எல்லார் மத்தியிலும் செய்வது ஒரு வழக்கம், எல்லார் கூடி இருக்கும் பொழுதும் நடப்பது. இப்பொழுது இந்த காலை வழியில் நிறைய பேர் தனிமையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எஸ், இன் மை ஸ்பிரிட் I feel that Jesus Christ personally உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். This is led by Jesus Christ. அவர் தனிமையில தான் உங்களோடு கூட பேச அவர் விரும்புவார். யாரோ பரிந்து பேசுகிறது அல்லது எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறது, நம்ம யாரிடத்திலையோ போய் கூட்டிட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் வருவதை காட்டிலும் தனிமையா, நேரடியா, டைரக்டா ஆண்டவரோடு கூட உறவாடுகிற சமயத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஏனிலே நம்ம ஆண்டவர் நாளே நடத்தப்படவில்லை. We are not led by Jesus Christ. We are led by our own wisdom and knowledge. Or sometimes நம்ம பேரண்ட்ஸ் நம்ம லெட் பண்ணுறாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் லெட் பண்ணுறாங்க, அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஒரு அரசியல்வாதி என்னை இன்ஸ்பயர் பண்ணி அவர் என்ன லெட் பண்ணுறாரு. ஒரு சினிமா துறையில் நோ, நாம் எல்லாம் ஆண்டவராலே நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் பொழுது தான் அற்புதம் நடக்குமே தவிர ஆண்டவர் இல்லாம அற்புதம் நடக்கவே வாய்ப்பே இல்லை. நான் எல்லாரோடும் போவேன் அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவரோடு மட்டும்தான் போவேன் அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து, வியப்பா இருக்கு. இன்னொரு காஸ்பெல்ல நம்ம பார்க்குறோம், அது கொஞ்சம் அருவருப்பாக இல்லாம என்ன செய்திருக்கிறாருன்னா, தரையில உமிழ்ந்து அந்த டஸ்ட், அந்த மண்ணை பிசைஞ்சு அவன் கண்களிலே அவர் போட்டார். ஆனா இங்கே நேரடியாக அவன் கண்களிலே உமிழ்கிறார். சரி, அப்படி நிறுத்துங்க. இது என்ன விளக்கத்தை இது நமக்கு கொடுக்கிறது?
என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் பல காரியங்கள் விளக்கினார். அது ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்கலாம், அல்லது வேறு விளக்கங்கள் உங்களுக்கு தரலாம். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏன் அதை அவர் அப்படி செய்தார் என்பதற்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை, ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அது எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஓரளவுக்கு அதை புரிந்து கொண்டேன். நீங்களும் அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் சாப்டர் 3. வெளிப்படுத்தின விசேஷம் சாப்டர் 3 verse 16 பாருங்களேன். கொஞ்சம் அதை ஓரம் வச்சுட்டு இதை நீங்க பாருங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தபடியினாலே உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். லவோதிக்கியா சபைக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அந்த 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் ஆங்கிலத்தில் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷனை பார்க்க முடியும். So because you are lukewarm and neither hot nor cold, I will spit you out of my mouth. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா, இதுல இந்த வேர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சரியா விளங்குது. உங்க கண்களிலே நான் விழுந்து விடுவேன். இந்த பிளைண்ட் மேனுக்கு அப்படி பண்ணார் என்று நான் சொல்ல வரல. நம்ம உமிழுதல் என்பதே ஒரு விதமான நம்ம எதிர்ப்பை காட்டுகிறது ஒன்று. உங்களுக்கு தெரியும்ல, சிலர் அதோடைய விளக்கத்தை வேறு விதமாக சொல்லுவாங்க. இட் ஹாஸ் அன் மெடிசினல் வேல்யூ என்று சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவருடைய காற்று பட்டாலே அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆண்டவருடைய உமிழ்நீர் பட்டா அது பெரிய பாக்கியம். பட் சம்டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ்டிங்காக, அதாவது அருவருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டி வரும். இந்த காலத்தில் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ அருவருக்கத்தக்கதான காரியம் இருக்கும்னா முதலாவது ஆண்டவர் அதை தான் அட்ரஸ் பண்றார். ஸ்பிட்டிங் ஆன் த ஐஸ் என்பது ஒருவேளை அந்த டிஸ்கஸ்டிங், அதாவது அருவருக்கத்தக்க வாழ்க்கையை அவர் எதிர்க்கிறாரா என்ற ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன் கடைசியில் வாக்குத்தத்தமாக. ஆனால் ஆவியானவர் சில நேரங்களில் சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் விலக்கி காண்பிக்கிறார். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உங்கள் ஆதி அன்பை விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. ஐ வில் ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத். ஸோ ஜாக்கிரை சபையே, அன்பு பிள்ளைகளே, நான் அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், அந்த கூட்டத்திலையும் இருப்பேன், இந்த கூட்டத்திலையும் இருப்பேன் என்று நாம் ரெண்டு நினைவுகளால் குந்தி நடப்போம்னா ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற முதல் செய்கை ஸ்பிட்டிங் ஆன் ஆர் ஃபேஸ். இது கடுமையாக கூட இருக்கலாம். ஒருவேளை நான் பேசுகிறது ரிலவெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சிலரோடு ரொம்ப தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இஸ் ஸ்பீக்கிங் டு சம்படி. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எனக்கு அற்புதம் வேணும், அப்படி எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்,
எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிற உங்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் அருவருத்து வாந்தி பண்ணி போடுகிறார். ஸ்பிட்டிங் ஆன் us. ரைட். அட் த சேம் டைம் பாருங்க, அட் த சேம் டைம் நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்பு இரக்கம் தயவு உள்ளவராக இருக்க போது அவர் செய்த காரியம் அவன் மேல் கைகளை வைத்து. இதுதான் உடனடியாக ஆண்டவருடைய செயல். ஒருவேளை நீங்க அதை அப்படி டோட்டலா மறந்துடுங்க. மெடிசினல் வேல்யூவாக கூட யோசிச்சுங்க. யோசிச்சு ஆண்டவர் துப்பினார், ஓகே என் ஆண்டவர் துப்பட்டோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவனுக்கு பிளைண்ட் மேன், அவனுக்கு புரிய போகிறதில்ல, தெரிய போகிறதில்ல அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த அந்த செய்கை அவனுக்கு நிச்சயம் விளங்கி இருக்கும். ஏன்னா இதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் வேறு விதமாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடுத்த நொடி வினாடியே அவர் என்ன செய்தார்? அவன் மேல் கைகளை வைத்து, ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். இது இந்த உருவகம் உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க, யோசிச்சு பாருங்க. மனுஷங்க நடக்கிற மாதிரி, ட்ரீஸ் நடக்கிற மாதிரி இருக்குமா? ஒன்று மாத்திரம் இதில் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அவன் ஃபர்ஸ்ட் அவனுடைய சைட்டு வந்தவனே ஒரு காரியத்தை அவனால் பார்க்க முடியல, பாதி தான் பார்க்க முடிகிறது. அது என்னன்னா, நேச்சுரலுக்கும் அன்நேச்சுரலையும் அவன் மிக்ஸ் பண்ணி பார்த்தான். உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் என்ன? மனுஷன். அந்நேச்சுரல் என்ன? அது அந்த ட்ரீஸ். சில நேரங்களில் நாம நம்முடைய பார்வை தெளிவாக இராம போவதுக்கான காரணம் என்னன்னா, we mixing up with natural and unnatural. நீங்க அதை தயவு செய்து ஆவிக்குள்ள புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஆர்டரா சில காரியங்கள் இருக்கிறது. லாஃபுல்லா ஒரு வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களும், நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளும் நமக்கு இருக்கிறது. தட் இஸ் வெரி வெரி நேச்சுரல். சம்டைம்ஸ் அதுக்கு மிஞ்சி அன்நேச்சுரல் திங்ஸ் இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நீங்கள் இதை பற்றிலாம் சிந்திச்சிங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அன்நேச்சுரல், இயற்கைக்கு முரணாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கூட நம்ம பிள்ளைகளோ நாமோ அதில் இருக்கிறபடியே அவன் வெளியரங்கமாக சொல்கிறான், நான் பார்க்குறேன், ஆனாலும் மனுஷர்களை நடமாடும் மரங்களைப் போல நான் பார்க்கிறேன். ஸோ அவன் கண்களில் என்ன இல்லை, இப்போ கிளாரிட்டி இல்லை. அற்புதம் பாதி தான் வந்தது. சரி, ஆவிக்குரிய ரீதிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வெரி சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆவியில் என்னென்னா பாதி அற்புதம் தான் வந்திருக்கு, மீதி அற்புதம் வரல. திஸ் இஸ் ட்ரூ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாதி தான் அந்த சுகத்தை அனுபவித்திருக்கிறேன், பாதி தான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறேன், பாதி தான் கல்வி முடித்திருக்கிறேன், பாதி தான் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறேன். நான் மீதி அடைய முடியலை. என் பார்வையிலே தெளிவு இல்லை. நான் எப்படி போவது என்று தெரியல. எனக்கு எல்லாம் நிழலாய் தெரிகிறது. எதை பார்த்தாலும் அந்நேச்சுரலாக நான் பார்க்குறேன். எதுவுமே எனக்கு கிளாரிட்டி இல்லை என்று சொல்லுகிற அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஆண்டவர் மீண்டும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்ன காரியம் தெரியுமா?
அடுத்த வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் மறுபடியும் அவன் மேல் கைகளை வைத்து, அகெயின் அவன் மேல அவர் கையை வைக்கிறார். அகெயின் அவன் மேல கை வைக்கிறார். என் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளை தொடுவதில் அவர் எப்பொழுதும் தயங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் துப்பினார், அவர் கைகளை வைத்தார். பாதி ஆசீர்வாதம் தான் கிடைத்தது, பாதி மிராக்கிள் நடந்தது. அது இல்லை அவன் ஒத்துக்கொள்ளும் பொழுது மீண்டும் உடனடியாக அவன் கைகளை வைத்தார், அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். நீங்க இதையும் 25ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு திருப்பி பாருங்க. அவன் ஏறிட்டு பார்த்தபோது நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். சில நேரங்களில் பாதி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடி போயிடுவோம் இல்லை, ப்ராமிஸ் பாதி நிறைவேறிச்சுன்னா ஓடி போயிடும். கொஞ்சம் குணமாச்சா அவ்வளோதான், ஆண்டவரை மறந்து ஓடி போயிடுவோம். என்னால் கொஞ்சம் பணம் கிடச்சிதா, ஓகே ஆண்டவர் வேண்டாம், ஓகே ஓடிப்போ. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா ஓகே பாதியிலே போ, இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவன் ஏறிட்டு பார்த்த பொழுது எப்படி இருந்தது? மனிதர்கள் மரங்களை போல இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் இல்லைன்னா திரும்பியும் அந்த முழுமை அடையவே அடையாது. இங்க ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, திரும்ப தெளிவா வாசிக்கிறேன். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களில் மேலே கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். எப்படி பண்ணியிருப்பார்? கொஞ்சம் நீங்க உங்க கற்பனை வளத்தை கொஞ்சம் தூண்டி விடுங்க. அவன் பார்க்குறான், எல்லாம் மரங்கள்லாம் மனுஷனை போல அல்லது மனுஷ மரங்களை போல. இப்போ இயேசு ஏறிட்டு பார்க்கும்படி செய்கிறார்னா என்ன பண்ணியிருப்பாரு? கொஞ்சம் இப்படி திரும்பி பாரு, கொஞ்சம் சைடில் பாரு, இப்படி கண்ணத்தை தட்டி இப்படி பாரு. இதில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சுய பிரயாசத்தில் என் பணம், என்னுடைய வலிமை, என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் என்ற வார்த்தை, நான் ஏறிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் ஏறிட்டு பார்க்க வைத்தால் எல்லாம் தெளிவா தெரியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் ஆண்டவர்களை ஏறிட்டு பார்க்க வைக்க வேண்டும். உங்க தலையை நிமிர்த்தி அவங்க ஒருவேளை தலையை கீழே நடக்கிற கால்களை பார்த்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் கொஞ்சம் தலையை நிமிர்த்தி, தலையை பார், அவன் தலையை உயர்த்தி. That is Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில தலை நிமிர பண்ணுகிறவர் அவர்தான். நம்ம கண்களை தெளிய வைக்கிறவர் அவர்தான். நம்மை நடத்துகிறவர் அவர்தான். அதை புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவையும் தெளிவாய் பார்த்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இது நடக்க போகுது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதை விட இன்னும் ஆழமா உங்களோட பேச போகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 42 அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவரை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவியமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். குருடரை கரம் பிடித்து நடத்துகிறவர். இங்க எப்படி தெரியுமா?
குருடர்களை பார்வையை கொடுத்து நடத்தின என் ஆண்டவர் இருக்கிறார். அவ்வளோ ஆச்சரியம் இல்லை? நீங்கள் எத்தனை பேர் பல கேள்விகளோடு கூட காலை ஜெபத்தில் ஆண்டவரே பாதி வந்துட்டேன், half way through வந்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு பாதி வயசாயிடுச்சு. எங்களுக்கும் இப்போ இசைக்கிய ஞாபகம் வராரு. உண்மையாகவே இல்லை ஆவியானவர் இதை நினைக்கிறதா, நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா, ஆண்டவரே என்னை பாதியில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க செட்டில் ஆகணும். பாதி அற்புதம் போதுமா உங்களுக்கு? இல்லை மீதியும் வேண்டுமா? பாதியில் அந்த மங்கலான வாழ்க்கை போதுமா? குழப்பமான அந்த வாழ்க்கை வேண்டுமா? அது உங்களுக்கு பார்வைக்கு தெளிவாக இருக்காது. ஆனால் மீதியும் ஆண்டவர் மேலே கையை வைத்து அவரை நம்ம ஏறிட்டு நம்மை நடத்துகிற, அவனை நடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவனை தனியே அழைத்து கொண்டு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவரே அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அவரை நமக்காக யாவையும் செய்து காண்பிக்கிறார். இப்படி போப்பா, நடப்பா, இந்த பாதையில் போப்பா. அதுதான் இந்த ஏசாயா 42:16 வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 3:16 நிறைய நீங்கள் மனசில் நல்லா நினைவு வைத்துக் கொள்வதற்கான எளிமையான வசனங்களை கற்று 2 வசனங்கள் நீங்கள் அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். திறந்த வாசலை உண்பாக வைக்கிறேன் 3 ஆரம்பிக்கிறவர் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி லவோதிக்கேயா திருச்சபைக்கு வரும் பொழுது நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்கள் வெதுவெதுப்பாக இருந்தால் உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னவர். அதுக்கு கீழே வாசிங்க, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வீட்டுக்குள்ளே போய் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்படி வர முடியும். பிரியமானவர் இன்னும் நம் வீட்டுக்கு வர அவர் காத்து கொண்டிருக்கிறார். மீதி காரியத்தையும் மீதி வாழ்க்கையையும் மீதி காரியத்தை அவரிடத்துல கூட சுஸ்தம் அடைந்து, இன்னைக்கு ஒரு ஹீலிங் டச் இருக்குங்க. இந்த பாதி தான் நான் குணமாகினேன், மீதி இன்னும் குணமாகலை, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன், இன்னும் முழுசுமா ஆகலை. உங்களுக்காக தான் இந்த வசனம். ஏன் பெட்டர் ஆகலைன்றதை நான் சொல்லிட்டேன். அது நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் விருப்பம். அது உங்கள் கைகளில் நான் விடுகிறேன். நீங்கள் பெட்டராக ஆகணும்னா நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். அவர் நம்மை ஏறிட்டு பார்க்க செய்ய அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் கைகளிலே நாம் இருக்க வேண்டும். அவர் கைவிடாதிருப்பேன் என்றார். அப்ப கையை பிடிச்சவர் தான் அவன் கண்ணு திறக்கிற வரைக்கும் அவன் மேல கையை எடுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நம் கண்களை மூடி தலைகளை தாண்டி இந்த ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தும். கரம் பிடித்து நடத்துகிறவர் நீர், கண்மலையில் மேலே நிறுத்துகிறவர் நீர். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறதே ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் தெளிவா பார்ப்பது மாத்திரமல்ல, சுகமடைந்து ஆரோக்கியமடைந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் தெளிவாய் காண்கிற கிருபை எங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் சின்ன வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ கூட நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனால் எங்கள் எதிர்காலத்தில் பார்வையில் ஏதோ ஒரு தெளிவு இல்லை. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லை. எங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு புரியலை. எல்லாம் மங்களா இருக்கு. நேச்சுரல் அன்நேச்சுரலா, அன்நேச்சுரல் நேச்சுரலா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் விடுத்து மீண்டும் மறுபடியும் எங்கள் மேலே கைகளை வைத்து எங்களை ஏறிட்டு பார்க்கும்படி செய்யுங்க அப்பா. உண்மை பார்க்கணும், முதலாவது உண்மை பார்க்கணும். அவன் தெளிவாய் கண்டான். இயேசுவை பார்த்து
ரொம்ப தெளிவாக இருக்க ஆண்டவரே நன்றி செலுத்தியிருப்பான். ஆண்டவரே அப்படியே நாங்கள் நன்றி செலுத்தும்படி கிருபை தாரும். இந்த காலையிலும் கூட ஜெபிக்கிற அநேக கூட்டத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மையாகவே இந்த ஜெபம், இந்த வேத அறிவு நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவாய் கொடுத்த பிச்சை ஆண்டவரே, கிருபை. இன்னும் ஆழமாய் நம்முடைய பிள்ளைகள் சிந்திக்கவும், ஆழமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளவும், அதை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி எல்லாருக்கும் ஷேர் பண்ண உதவி செய்யும். இப்பொழுதும் கூட அவர்கள் கேட்டதில் அவர்களுக்கு பிடித்தமானதோ அல்லது அதை ஏதாவது கூடுதலாக ஏதாவது செய்யணுமோ, அது ஏதாவது இருந்தால் அதை உடனடியாக எழுதி அனுப்புகிற கிருபை அவருடைய பிள்ளைகள் தாரும். இது அநேகருக்கு அறிமுகம் சேர்த்து வைக்கிற தயவை தாரும். சாட்சி எழுதட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் நம்முடைய பிள்ளைகள் ஜெப குறிப்புகளும் எழுதட்டும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற பொழுது அந்த குடும்பங்களில் அற்புதம் உண்டாகட்டும். என்னெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் ஒரு மனதோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேத வசனத்தையும் ஒரு நிகழ்ச்சியும் நம்ம தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்க வேணும். தினந்தோறும் நடந்து கொண்டிருக்க வேணும். ஒரு நாள் விடாமல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய வருகை மட்டும் இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிற கிருபை எங்களுக்கு தார். இன்னும் ஆழமாய் எங்களுக்கு கற்றுத்தார். இதில் நாங்கள் தவறு ஆக புரிந்து கொண்டாலும் அதை திருப்பி அடுத்த முறை தெளிவாக புரிந்து கொள்கிற பார்வையை எங்களுக்கு தாரும். வயதானவர்களை உங்களுடைய கரத்தில் தருகிறேனப்பா. தீர்க்கதரிசிகளை போல ஜெபிக்கிற அநேக தாய்கள் உண்டு. அவர் எங்களுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் எழுதப்படட்டும். அநேக சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறதையும் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதையும் கர்த்தருக்கு நோக்கி பார்க்கிறேன். இது ஒரு ஊழியமாக கருதி அநேகருக்கு சொல்லுகிறதையும் வீட்டிலே அதை டிஸ்கஸ் பண்ணுகிறதையும் நாங்கள் ஆவியிலே உணர்கிறோம். கர்த்தர் இன்னும் எழுப்புதலை இதை பார்க்கிறவர்களுக்கு தார். இன்னும் அநேகர் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. திரளாய் எழும்பட்டும். உலகமெங்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே. வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று நாங்கள் வாசித்தோமே. நீ சொல்லி கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறட்டும். எல்லாம் அவன் சுகமடைந்து அவன் சொஸ்தமாகி தெளிவாய் கண்டான். இந்த ஒரு தெளிவு பிறக்கட்டும். திருமணம் நடக்கட்டும். வேலைவாய்ப்பு திறக்கப்படட்டும். எல்லாம் திறந்த வாசலை வைங்க. குழந்தை பேருக்கான நல்ல செய்தி வரட்டும். கடன்கள் அடையட்டும். விரும்புகிறது நடக்கட்டும். 2 நினைவாக குந்தி குந்தி நடக்கிற எங்கள் பிள்ளைகளை ஒரே நினைவாய் நடக்கிற கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள், குடிவெறி நாவில் இருக்கிற பெரியவர்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஆசீர்வாதியும். பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு அமெரிக்கையை உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.